குலதெய்வத்தை வணங்காமல் மற்ற தெய்வத்தை வணங்கினால் அது என்ன பலன்னா ஏதோ அப்பப்போ ஒரு அருளாசி உண்டுமே தவிர இந்த கிரகம் அப்போ குலதெய்வமாக இருந்தால் இவருக்கு ஒரு காலே ஒடியணுங்கிறது விதி. ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் லேச சில பேர் அந்த இதில் போய் பொண்ணை கேட்டேன், இந்த இதில் பொண்ணை கேட்டுக்கலாம். ஆனால் அவன் ஜாதி அவன் கிளப்பு, அவன் ஜாதி பெண்களை யார் கட்டுவான்? அந்த பொண்களும் விலை போகணும் இல்லையா? அடுத்த இடத்துல போய் பொண்ணு கட்டினா ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேவ பிரசன்னம் மூலமா குலதெய்வத்தை நிறைய பேருக்கு இன்னைக்கும் கண்டறிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு. இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்தும் இவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. குலதெய்வமே தெரியாத நிறைய பேருக்கு இன்னைக்கும் அவர் குலதெய்வத்தை வழிகாட்டிட்டு இருக்காரு. அவர் தான் முனைவர் திரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள். ஐயா வணக்கம். உங்களை இன்னைக்கு பெருமைக்குரிய எங்களுடைய இடத்துக்கு அழைத்துட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த வயதுல நீங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். முதல்ல இந்த குலதெய்வம்ங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம். குலதெய்வம் தெரியாம நிறைய பேர் மற்ற இறைவனை வழிபடுறாங்க. இது சரியா இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை? குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்த வழிபாடு. அந்த குடும்பத்துக்கு வழிவகுத்து போர்ப்படை தளபதி போல இருந்து செயல்படக்கூடியது. இதை தவிர நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டுப்பட்டாலும், அந்த தெய்வத்தோட பேசினாலும், அந்த குலதெய்வங்களை மிஞ்சி அந்த தெய்வங்களால ஒன்றும் செய்ய இயலாது. இது உலக நியதி. சதானந்த தர்மத்துல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானா இருந்தாலுமே அவருக்கும் சனி தசை பிடிச்சிச்சுன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. சனி பகவானுக்கே சனி தசை பிடிச்சு. அப்பதான் சுயம்பு லிங்கத்து மேல போய் காலை வச்சு நான் தான் அழகு அப்படின்னு சனீஸ்வர பகவான் சொல்றாரு. சனி ஒரு மனுஷனுக்கு வரும்போதவே பணிவு போயிடும், அகந்தை ஏறிடும், அகம்பாதம் கூடிடும். அகம்பாதம் வேற, அகந்தை வேற. அப்ப சிவபெருமான் சுயம்பு லிங்கத்து மேல காலை வச்சோன்னா சிவபெருமான் பார்த்து அந்த காலை பிடிக்கிறார். சனி முடவன்னு சொல்லக்கலாம். அதே மாதிரி அந்த விதி யாரா இருந்தாலும் நம்ம இந்து தர்மத்துல எல்லாருக்கும் அந்தந்த ஒரு அம்மன் நாகக்கன்னியாக நாகமாக உருவெடுத்தாலும் நங்கைன்னு ஒரு 5 விதமான செடிகளை கண்டவுடனே அந்த நாகம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். ஏன்னா 5 நங்கைகள் செடிகளுமே பயங்கரமான ஒரு கசப்புத்தன்மை கொண்டது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால அந்த நங்கைங்கிற செடியை கண்ட உடனே அந்த அம்மன் நாககன்யா வந்தாலும் அதுவும் அதுக்கு அடங்கிதான் ஆகும். இதுதான் நம்ம தர்மத்தினுடைய நியதி. அதனால குலதெய்வத்தை மீறி எந்த தெய்வமும் ஒரு குடும்பத்துல ஒண்ணு செஞ்சிட முடியாது. குலதெய்வத்தை வணங்காமல் மற்ற தெய்வத்தை வணங்கினால் அது என்ன பலன்னா ஏதோ அப்பப்போ ஒரு அருளாசி உண்டுமே தவிர இந்த கிரகாதிபதிகள் கொடுக்கக்கூடிய பலனை அவங்களால தடுக்க முடியாது. குலதெய்வமா இருந்தால் அவன் நல்ல முறையான வழிபாடு பண்ணால் அந்த ஒரு பெரிய பேராபத்து வருதுன்னா அதை முன்கூட்டி அவனுக்கு அறிவிக்கும். ஓகே, ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமா தெரிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு அமங்கலையான ஒரு சம்பவம் அவனுக்கு எதாக்கள் நடக்கும். அப்ப வீட்டுல அம்மா சொல்வா, இல்ல மனைவி சொல்வாள். மனைவிங்கிறது இன்னைக்கு அந்த கலாச்சாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அம்மா தான் சொல்வா, இல்ல சகுனம் சரியில்லடா, கொஞ்சம் நின்று போகணும். அப்ப குலதெய்வம் பெற்ற தாயின் வழியா அவனுக்கு அறிவுறுத்துறது. நேரடி பரிபாஷைகள் இதெல்லாம், இதைத்தான் அசரிம்பாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்களை இப்போது உள்ள காலத்துல பெண்கள் அதை கிரகிக்கிறது கிடையாது. அது இன்னும் தட்டிட்டு இப்போ இந்த பூனை குறுக்க போனா இல்ல செருப்பு அருந்து போச்சுன்னா இல்ல அந்த மாதிரி அதுல என்ன ஒரு விஷயம்னா முன்னறிவிப்பு, அசரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்க நடைபெறும். அதை மீறி இவர் போவானா அகில் ஏதாக்கல இவன் ஓரமா போய்கிட்டு இருந்தாலும் அடிச்சு தள்ளி கையை காலம் முடிச்சு வச்சுட்டு போயிருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப குலதெய்வமா இருந்தால் இவருக்கு ஒரு காலே ஒடியணுங்கிறது விதி. ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் லேச ஒரு கீறல், ஒரு தையல், அதோட முடியும். உடலியல் ரீதியா பயங்கரமான எந்த ஒரு இன்னல்களும் அவனுக்கு ஏற்படாது.
இதுதான் குலதெய்வ வழிபாட்டுக்கும் மற்ற தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மொத்தம் எத்தனை குலதெய்வங்கள் இருக்கு ஐயா? 21 பந்தின்னு சொல்லுவாங்க. Okay. குலதெய்வங்கள் மொத்தமும் இருக்கிறது வந்து உலகத்துல யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வம்னு உள்ளதை வந்து சொரிமுத்தன் கோயில்ல தான் இருக்கு. சொரிமுத்து ஐயனார் கோயில். ஐயனார் கோயில். ம். முத இறைவனுக்கு உருவம்னு வந்தது சொரிமுத்தன் கோயில் தான். அதுக்கு முன்னாடி மண், ஆறு, குளத்துல உள்ள தண்ணீர், மரம், மலை, செடி இதுகளைத்தான் வழிபாடு பண்ணிட்டான். அக்னிகளை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொரிமுத்தன் கோயில்ல எல்லா தெய்வ உருவங்களும் உருவான உடனே அங்கேருந்து தனக்குன்னு இஷ்டப்பட்டதை எடுத்து வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒவ்வொரு தெய்வங்கள் அங்கே உதயமாச்சு. அந்த குலத்துக்கு அது தெய்வமாச்சு. அப்படியே அந்த குலதெய்வங்கள் உருவாயிட்டு வந்தது. சரி. சில பேர் சொல்லுவாங்க பிராமணங்களுக்கு மாட தேவதைகள் கிடையாது. மாட தேவதைகளும் பிராமணர்களுக்கு இருக்கு. மாடத்தம்பரான்னு கேரள நம்பூதிரிகளுக்கே மாடத்தம்பரான்னு. ஏன் நம்ம நாட்டில் உள்ள பிராமணர்களுக்கு சுடலைங்கிறது தெய்வமா இருக்கு. ஆச்சாரமா இருக்கும். அவ்வளவுதான். ம். எந்த தெய்வத்துக்கும் பலிங்கிறது கிடையாது. உயிர் பலிங்கிறது கிடையாது. இவங்களாம் இந்த வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம், ராபர்ட் கிளைவ் வந்ததுக்கப்புறம் இப்ப மாதிரி 5ஆம் படம் அப்பவே இருந்திருக்கான். அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நீ வெட்டு ஆடை வெட்டு பன்னியை வெட்டுன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு அவன் சொன்ன உடனே அந்த மக்களை எல்லா மக்களுமே ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே குணம்தான். மனிதர்கள பிரிவு மேலத்தாழ்வுன்னு கிடையாது. ஆனால் மனிதர்கள் பலவிதம். அது உண்மை. பறவைகள் பலவிதம் போல மனிதர்கள் பலவிதம். ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லா ஜாதிகளும் உண்டு, ஏற்றத்தாழ்வு இல்லை. அதுதான் இதை பிரிவினை கொண்டு வரணும். ஒருத்தன் படிக்கிறது ஒருத்தனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால பிரிவினை கொண்டு வரணும். வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சியால கொண்டு வரப்படும். மற்றபடி நம்ம எல்லா வர்ணத்தாரும் உண்மைதான். மனிதர்கள் தான். நிச்சயமாக நிச்சயமாக வர்ணங்கள் உண்டு, அதுல இல்லைன்னு சொல்ல சில பேர் அந்த இதுல போய் பொண்ணை கேட்ட இந்த இதுல பொண்ணை கேட்டுன்னு சொல்லலாம். ஆனா அவன் ஜாதி அவன் கீழப்படுத்திடுவான். அவன் ஜாதி பெண்களை யாரு கட்டுவா? அந்த பெண்களும் விலை போகணும் இல்லையா? நிச்சயமா. இவன் அடுத்த இடத்துல போய் பொண்ணு கட்டினா அவன் சமுதாயத்துல உள்ள பெண்கள் விலை போகணும் இல்லை? அதை யாரு கட்டுவா? கண்டிப்பா. அப்ப அவன் வாழ்றதுக்கு அந்த சமுதாயத்தை அவன் பார்க்கறான். அது கூட எல்லா மக்களும் உண்டு, ஏற்றத்தாழ்வு இல்லை. என்னோட கோட்பாடு இது. அதை நான் யார்ட்டையும் திணிக்க விரும்பல. வேதகாரங்கள்ல அப்படிதான் இருந்துச்சு. நிச்சயமா. இப்ப வந்து எல்லாரும் வந்து குலதெய்வத்துக்கு போறாங்க. சில பேர் இப்ப வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படி வழிபடணும். பொதுவா நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்குன்னு போகும்பொழுது அத வழிபாட்டு முறைகள் என்ன? என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்? எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும்? தெய்வங்கள் நம்மகிட்ட இருந்து எதுவும் கேட்பதில்லை. எதையும் கொடுத்துதான் நீ வழிபாடு பண்ணணுங்கிறது இல்லை. சுவாமிக்கு எதுக்காக வழிபாட்டுக்கு சாதனங்கள்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னா, ஒரு கோவில்ல ஆகம முறைப்படி பூஜை நடக்குன்னா அந்த இறை ஆற்றல் அந்த விக்கிரகங்கள்ல நிறைந்து இருக்கும். அப்ப அந்த இறை ஆற்றலை கடத்துதல், வெத்தலை பாக்கு பழம், மரியாதை நிமித்தம். நீ என்னோடு என் வீட்டுக்கு உன் அருளாசி கிடைக்கணுங்கிறது மரியாதை நிமித்தம். அழைத்தலுக்கு அந்த வெற்றலை பாக்கு பழம். அந்த கோவில்ல எண்ணெய் வாங்கி விடுறோம். அந்த எண்ணெயினுடைய ஒளிக்கதிர்கள் மூலமா அந்த இறை ஆற்றல் நமக்கு வரும். பரிமளங்கள், சுகந்த பரிமளம், பத்தி, சாம்பிராணி, அந்த பரிமளங்கள் வழியா அந்த இறையாற்றல் நம்ம கடத்தி நமக்கு ஏற்றுக்கணும். ஒரு நிவேத்தியம் வைக்கும். அந்த நிவேத்தியம், அதாவது இப்போ ஒரு சக்கரை பொங்கல் வைக்காங்கன்னு வைங்க, மடப்பள்ளியில இருந்து வச்சு அந்த சுவாமிக்கு நிவேத்தியம் பண்றாங்க. அதுல பாதி எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்கிடுங்க. பாதி அங்க நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ண பொங்கல் ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த எடுத்து வச்ச பார்த்தேன்னா இது அங்க பொங்கி வச்ச மாதிரியே இருக்கும். அதையே அந்த வேறுபாடு ஒரே இதுதான். கண்ணுக்கு தெரியாத சக்தி அதோட இறங்குறது தான் இரையாற்றல். அந்த பிரசாதத்தை நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் அந்த அனுக்கிரகத்தை பெறணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் விநியோகிக்கிறது. அந்த நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம். அந்த விநியோகம் பண்ணக்கூடிய பொங்கல்ல அந்த இறைவனுடைய அருளாற்றல் இருக்கும். அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பொங்கல் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். அதுல பாதி எடுத்து வச்சேல அதை சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை இறைவன் இருக்கு இல்லைங்கிறத அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வடம் பிடிக்கிறவங்க சம்பாத்தியத்துக்காக அடம் பிடிக்கிறான், அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இறையாண்மையில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதில். இல்லைங்கிறவங்களுக்கு என்னைக்குமே இல்லை.